வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, டாமோ டோங்கோ பத்தி தான் பார்க்க போறோம். டாமோ டோங்கோ சஸ்பென்ஸா இன்னைக்கு நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல நம்மளுடைய சோலோவுக்கு ஹெல்ப் பண்ற விதமா வந்திருந்தாரு. வந்து நம்மளுடைய ஜிம்மிய அட்டாக் பண்ணி பிளட் லைன்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இப்ப டாமோ டோங்கோ ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாமோ டோங்கோ யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாமோ டோங்கோ வந்து அதாவது NJPWல ஒர்க் பண்ண ரெஸ்லர் தான். இதுக்கு முன்னாடி இவரு WWEக்கு வந்ததும் கிடையாது, ஒர்க் பண்ணதும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது இல்லாம எந்த ஒரு ரெஸ்லரும் ஒரு WWEக்குள்ள வராங்க அப்படின்னா, கண்டிப்பா எவ்வளோ வித்த தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சரி, WWE NXTல கூட்டிட்டு போய் அங்க ட்ரெயின் பண்ணி, அங்க 2 வருஷம் இல்ல 3 வருஷம்ல ட்ரெயின் பண்ணி தான் மெயின் ராஸ்டருக்கே எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நம்மளுடைய WWE இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட தேவைக்காக அவங்க இப்ப காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டாமோ டோங்கோவ டைரக்ட்டாவே நம்மளுடைய WWE மெயின் ராஸ்டருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்மளுடைய டாமோ டோங்கோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து NJPWல ஒர்க் பண்ணியிருக்காரு. NJPWல த புல்லட் கிளப் அப்படிங்கிற ஒரு டீம்ல ஒரு மெம்பரா இருந்தாரு. அந்த புல்லட் கிளப்ல நம்மளுடைய டாமோ டோங்கோ இருந்தாரு. அதுக்கப்புறம் கோடி இருந்தாரு. AJ ஸ்டைலு, ஃபின் பேலர், அப்புறம் குட் பிரதர்ஸ், அதுக்கப்புறம் லுக் அண்ட் டெசர், காலன் டெசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் பட்டாளமே அந்த புல்லட் கிளப்ல ஒர்க் பண்ணாங்க. இது இல்லாம நம்மளுடைய டாமோ டோங்கோ வந்து 7 முறை சாம்பியன் ஆயிருக்காரு. அதாவது NJPWல 7 முறை சாம்பியன் ஆயிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சாம்பியன் பெரிய பெரிய சாம்பியன்லாம் கிடையாது. டாக் டீம் சாம்பியனா 7 முறை நம்மளுடைய டாமோ டோங்கோ NJPWல வின் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயிச்சிருக்காரு. இது இல்லாம இப்ப அவர் வந்து WWEல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லப்படுது. நீங்க சொல்ற மாதிரி அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப ரோமன் ரெயின்ஸ் கூட இல்லாம இருந்தாலும் இந்த சோலோ சிக்கா கூட இருக்காரு. இப்ப நம்மளுடைய டாமோ டோங்கோ வந்து சம்மன் ஃபேமிலியை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மளுடைய சம்மன் ஃபேமிலியை சேர்ந்தவர் கிடையாது தான் நம்மளுடைய டாமோ டோங்கோக்கும் பிளட் லைனுக்கும் எந்த ஒரு ரத்த பந்தமும் கிடையவே கிடையாது. அதாவது நம்மளுடைய சம்மன் ஃபேமிலி அப்படின்னாவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், ராக்கு, ஜே உசோ, ஜிம்மி உசோ, சோலோ இவங்க தான் சம்மன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களே தவிர டாமோ டோங்கோ வந்து இந்த சம்மன் ஃபேமிலியை சேர்ந்தவர் கிடையாது. அப்ப எப்படி நம்மளுடைய பிளட் லைன்ல நம்மளுடைய டாமோ டோங்கோ இணைஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம இந்திய வம்சாவளியில சொல்லணும் அப்படின்னா, அதாவது மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த முறை தான் நம்மளுடைய அந்த முறையில வந்து நம்மளுடைய டாமோ டோங்கோ சொல்லலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸோட மாமா இருக்காருன்னா, அவருக்கு மேல இருக்கிறாருன்னா, இப்ப அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு மேல இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்மளுடைய டாமோ டோங்கோவோட உறவும் அவங்க பழங்குடியில அதாவது அ போன ஜெனரேஷன்ல வந்து அவங்களும் இவங்களும் ஒரு க்ளோஸா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நட்புறவுல அவங்க ஒரு உறவுல இருந்திருக்காங்க. அந்த உறவு மூலியமா வரவங்க தான் நம்மளுடைய டாமோ டோங்கோ. அதாவது இப்ப ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ஒரு உறவுல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எப்படி டாப்பா இருக்காங்களோ, அதாவது இவங்க எப்படி ஒரு ஹெட் ஆஃப் தி ட்ரைபல் நான் தான் தலைவன், நான் தான் ஒரு பழங்குடியினர்லயே நான் தான் ஒரு மிகப்பெரிய தலைவன் அப்படின்னு இருக்காங்களோ, அதே மாரி நம்மளுடைய டாமோ டோங்கோ வந்து அவங்களோட வம்சாவளியில அவங்க ஒரு தலைவன் அப்படிங்கிற மாரி இருந்தவங்க தான். அதாவது அ ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைனும் அதாவது டாமோ டோங்கோட பிளட் லைனும் வேற இருந்தாலும் ஆனாலும் இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அப்படின்னா இவங்க எப்படி டாப்போ, அதே மாதிரி டாமோ டோங்கோ வந்து அவங்களோட வம்சாவளியில அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனா இருந்திருக்காங்க தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இவங்க வேற தான் இருந்தாலும் ஆனா 2 பேத்துக்கும் ஆனா சிங்கிங்கா ஒத்து போகாது. எப்படின்னா போன ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுல இவங்க 2 பேரும் ஆனா உறவு தானே தவிர, ஆனா ரொம்ப உறவுலாம் கிடையாது ஆனா. இந்த டாமோ டோங்கோ தான் நம்மளுடைய WWE இப்ப மெயின் ராஸ்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த டாமோ டோங்கோ வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளே நம்மளுடைய பிளட் லைன்ல ஒரு நியூ பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளே நம்மளுடைய சோலோ சிக்காவ உருவாக்க போறாரு. இந்த பிளட் லைன்ல நம்மளுடைய நியூ பிளட் லைன் மெம்பரா டாமோ டோங்கோ இருக்க போறாரு. இவரை தொடர்ந்து ஜாக் பாட்டும் இந்த பிளட் லைன் நியூ மெம்பரா வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. எப்படியோ நம்மளுடைய WWE நம்மளுடைய சோலோ சிக்கா வச்சு ஒரு புதிய பிளட் லைனை உருவாக்க போறாரு. இதுக்கு நம்ம பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம பேரும் இதுக்கு வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு கரெக்டா இது சூட்டபிள் ஆகும். டாமோ டோங்கோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. என்னோட ஒப்பீனியன் பண்ணி டாமோ டோங்கோ வந்து ஒரு டேலண்டான ரெஸ்லர்னு நான் சொல்லுவேன். உங்களோட கருத்துப்படி டாமோ டோங்கோ எப்படி WWE ஒர்க் பண்ண போறாரு, அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி WWE தருவாங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.